அங்கே திமுக செய்தி தொடர்பாளர் ராஜேஸ்வரிகிட்ட போய்கிட்டு வரலாம். ராஜேஸ்வரி மேடம், இப்போது இந்த பரந்தூர் விமான நிலைய திட்ட விரிவாக்கம் தொடர்பாக, அதனோட அவசியம் தொடர்பாக திமுக தரப்பில் டிஆர்பி ராஜாவிலிருந்து தங்கம் தென்னரசிலிருந்து இன்று கூட அது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டு அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியம் என்பதை திமுக வலியுறுத்துகிறது. ஆனால் இன்று சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் ஒன்று இந்த பரந்தூர் திட்ட விரிவாக்கத்தால் ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று இந்த மச்சேந்திரநாதன் ஆய்வுக்குழு வெளியிட்ட அறிக்கையை ஏன் வெளியிடவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்ட விரிவாக்கத்தால் என்னென்ன விளைவுகள், அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படிங்கிற தொடர்பாக அந்த மச்சேந்திரநாதன் கமிட்டியோட அந்த ரிப்போர்ட் வெளியிடலங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் வெளியிடலை? அதில் என்ன சாத்தியக்கூறுகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க? வணக்கம். முதல்ல எடுத்தோடனே இந்த தலைப்புல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். வளர்ச்சியா வாழ்வாதாரமா அப்படிங்கிற மாதிரி போகும் பொழுது, வளர்ச்சியே வாழ்வாதாரத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்டென்ட்ல தான் நான் முன்னெடுக்க விரும்புறேன். ஏன்னா நம்ம வளர்ச்சி அடையவே இல்லைன்னா நமக்கு வாழ்வாதாரம், சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் வளர்ச்சி அடையுதுன்னா அது இதை நோக்கி போகக்கூடும். மேலும் எனக்கு இப்போ எல்லார்கிட்டயுமே கேள்வி இருக்கு. அதாவது பொதுவாவே அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டயுமே எனக்கு என்ன கேள்வி இருக்கு, சண்முகமன்னன் சொல்றதா இருக்கட்டும், அல்லது யார் பேசுறதா இருக்கட்டும், எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்ப உங்களுக்கு ஏர்போர்ட் வேணுமா வேண்டாம்? உங்களுக்கு ஏர்போர்ட் அப்படிங்கிறது, இப்ப நீங்க 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கறத ஒரு விஷயத்த பிக்ஸ் பண்ணிருக்கீங்க வளர்ச்சியில. சோ ஆந்திரா இஸ் ஹாப்பி. ஆந்திரா சிஎம் ஹி இஸ் வெரி லக்கி அப்படின்னு பேசுற அளவுக்கு, அதுவும் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கமெண்ட் கொடுத்து பேசுற அளவுக்கு தமிழ்நாடு லோவஸ்ட் ரேங்க் சதர்ன் இந்தியால நம்ம லோவஸ்ட் ரேங்க் பொசிஷன்ல இருக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி இருக்கு. நம்ம ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில பேக்ல போயிட்டோம். நான் இப்ப என்ன, இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி தான் வளர்ச்சி அப்படின்னா நான் பேச வரல. இப்போ we need an airport, additional airport. அது இப்ப வேணுமா வேணாமா? இப்ப நீங்க இதெல்லாம் பேசுறத பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா, அப்ப நீங்க இன்னொரு ஏர்போர்ட் கட்ட மாட்டீங்களா? இப்ப வேற இடத்துல நீங்க இடம் பாக்குறேன்னு சொல்றீங்க. அதுல நீங்க எத்தனை, அது எப்படி ஒரு 500 ஏக்கர் அளவுக்கு பாப்பீங்களா? கிடையாது. இது எப்படி பாக்குறீங்களோ 5000 ஏக்கர் அளவுக்கு ப்ராஜெக்ட் இருக்கோ, அதே போல அதுவும் ஒரு 5000 6000 ஏக்கர் கிட்டதான் நீங்க வேற ஒரு லேண்ட் பார்க்க போறீங்க. அங்கேயும் விவசாயம் இருக்கும், அங்கும் மக்கள் வாழ்வார்கள். இங்கன்னா 5000 ஏக்கர் சும்மா எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? அங்கேயும் பல நிலங்கள், குழிகள், குளங்கள்னு எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப நீங்க அதை அகற்றதானே போறீங்க. இப்ப நீங்க அந்த விஷயத்த நீங்க ப்ராசஸ் பண்ணதான் போறீங்க. இதோட குறைவான பாதிப்புள்ள இடமா இருக்கும். இதுல பெரிய அளவுல போராட்டம் நடக்குதுன்னா, இப்ப ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பரந்தூரை சூஸ் பண்ணது எந்த கட்சியும் இல்ல. இந்த தெளிவையே திரும்பி திரும்பி எத்தனை தடவை சொன்னாலும் யாருக்கும் தெளிவாக புரியுதா அப்படின்னு எனக்கு. பரந்தூரை சூஸ் பண்ணது கட்சிகள் கிடையாது, எக்ஸ்பர்ட்ஸ் இது இந்த சூழல் சரியாக இருக்கு, அங்க பறவைகள் சரணாலயம், கடல் இருக்கிறது, அணுமின் நிலையம் இருக்கு, அங்க மேலும் இங்க தாம்பரத்தில் நமக்கு ஆல்ரெடி ஏர்போர்ட் சென்டர் இருக்கு. சோ இப்போ நீங்க ஏடிசில இருந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க அப்படின்னா, இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தி அனதர் சிக்னல் ஆஃப் த ஏர்பிளேன். இன்னொரு ஏர்பிளேன் இறங்குறதுக்கு நமக்கு கம்ஃபியா இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, ஆல்ரெடி நவ் வி ஹேவ் கிராஸ் ரன்வேஸ். இப்ப நம்ம கிட்ட மீனம்பாக்கத்துல இருக்க கூட இட் இஸ் a cross runway. Now here 2 parallel runways போறதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம பண்ணிருக்கோம். இதற்கு நிலங்களை வாங்கி அதாவது அரசியல் படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோயிஸ்டிக் மூவ்மெண்ட் நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பரந்தூர்ல இருந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் தொடங்கினேன். அதனால நான் this is not a reason நான் சொல்றேன். Do you have any valid reason? இப்ப நீங்க இதுக்கப்புறம் சூஸ் பண்ண போற 5000 எந்த அறிக்கையாக இருக்கட்டும், இப்ப 5000 6000 ஏக்கர் நீங்க வேற இடத்துல இருந்து எடுக்க போறீங்க. அங்க குளங்கள் இருக்காதா, குட்டைகள் இருக்காதா, ஏரிகள் இருக்காதா, மக்கள் வாழாம இருக்க போறாங்களா, இல்ல வெளிநிலங்கள் இருக்காம போகுதா? அப்ப ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருந்து ஈவன் பீப்புள். இன்னொரு விஷயம் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இப்போ என்னன்னா, சார் சொல்றாரு வளர்ச்சிங்கிறது வேலை வாய்ப்புகள் மட்டுமில்லை, வேலை வாய்ப்புகளும். இப்ப இன்ஜினியரிங் இருக்கு, அண்ட் ஆல்சோ நான் படிக்கும் போதுதான் BA ஏரோநாட்டிக்கல், ME ஏரோநாட்டிக்கல் தான் இருக்கும். நவ் ஐ எம் சீயிங் BSc ஏரோநாட்டிக்கல், MSc ஏரோநாட்டிக்கல் பீப்புள்ஸ் ஆர் தேர். அதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இங்க ஒரு ஏர்போர்ட் வருது அப்படின்னா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல நம்ம ரொம்ப இனிமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப கீழவே இருக்கோம், நம்ம அடிமட்ட வேலைகளுக்காக தான் அவங்க. அப்படி கிடையாது. பீப்புள் யார் யாருக்கு என்னென்ன தகுதியானவர்களுக்கு அவங்க படிச்சதற்கு ஏற்ற மாதிரி வேலைகள் கொடுக்க முடியுமோ கொடுத்து
மேலும் அங்க ஒரு கிராமம் சைட்ல நாங்க ஒண்ணு ஏற்படுத்தி தரோம், அது எல்லா சுற்றுச்சூழலையும் வைத்து உங்களுக்கு தேவையான தேவைகளை பண்ணி தரோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆல்ரெடி அதெல்லாம் கொடுத்து பலரும் வந்து பேசுங்க. 2007ல ஆரம்பிச்சது சார். நான் 2025 இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்ல நீங்க எங்கேயோ கட்டதான் போறீங்க. நான் இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏர்போர்ட் கட்டதான் போறீங்க, அதுக்கு 6000 ஏக்கர் நிலம் வந்துதான் ஆக போகுது. இப்ப நீங்க முதல்ல இருந்து இத நீங்க ஆரத்தி எடுத்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்ப அதுல இதை விட அதிகமான சிக்கல் இருக்குமே. இதுலயாவது கிட்டத்தட்ட ஒரு 85 to 90% ஓவர் ஆயிடுச்சு. ராஜேஸ்வரி மேடம், நீங்க சொல்லுது புரியுது. ஆனா இப்போதைக்கு இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்திருப்பதன் மூலமாக, அதாவது கைவிடப்பட்டு மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக அந்த ஊர் மக்கள், இந்த ஏகனாபுரம் மக்களாக இருக்கட்டும், தண்டல மக்களாக இருக்கட்டும், இந்த சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள், அதன் பின்னர் பல சுற்றுச்சூழல் ஆர்வலர் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள் இதை வந்து வரவேற்றிருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு 340க்கும் மேற்பட்ட ஏரி குட்டகைகள் மற்றும் பல்வேறு கால்வாய்கள், நீர்நிலைகள்லாம் அதிகமாக இங்கே இருக்குது. இதை விட இன்னொரு குறைவாக உள்ள இடங்களை நாங்கள் தேர்வு செய்வோம்னா நீங்கள் சொன்ன அதுக்கு கால அவகாசம் ஆகலாம். ஆனால் எல்லாருமே வரவேற்றிருக்காங்களே, பெரும்பாலானவங்க வரவேற்றிருக்காங்க. 3 ஊர் சொன்னீங்க சார், நீங்க 3 ஊர் சொன்னீங்க. இப்ப நீங்க அதே போல இன்னொரு இடத்துக்கு போறீங்க, அங்க போய் நீங்க கை வச்சீங்கன்னா இதே இயற்கை ஆழ்வர்கள்லாம் உங்களுக்கு எதிராக வந்து நிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், இதே இயற்கை ஆழ்வரும் உங்களுக்கு எதிராக வந்து நிற்பாங்க. அங்க இருக்க விவசாயிகள் உங்களுக்கு எதிராக வந்து நிக்கிறாங்க. குறைவான பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறாங்க. இது இல்ல சார், இங்க நீங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட 3 ஏரியா கிட்டத்துக்கு மேல நீங்க நம்ம அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம் பொழுது, நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன் சார், லெட் மீ கன்க்ளூட் சம்திங். யூ கோனா ஃபேஸ் திஸ். ஆக்சுவலி நீங்க இத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். wherever you are going you have to face this. இன்னும் வேற இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா இதுல அரசாங்க நிலம் வந்து நிறைய இதுல இருக்கு. அது ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜா நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோம். அரசாங்க நிலம் நிறைய இருக்குது. 1000 ஏக்கருக்கு மேல வந்து 3747 ஏக்கர் இருக்கு. அவ்வளவு நிலங்கள் வந்து நம்மளோடதே ஆல்ரெடி இருக்கும் பொழுது this is the easy way. இதை விட நீங்க இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா ராஜேஸ்வரி மேடம், இதுல